ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிடிசி சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் ப்ளேஸ் பண்ணிக்க வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சார்ட் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஒன்றும் இல்லை, நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கில் ஆர்டர் பிக் பண்ணி டேரெக்டாக வந்து இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் வரும் அப்படின்றது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி எதனால் வந்து இது டார்கெட் போயிருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா பிடிசியில் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், சார் இது வந்து நல்லா வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ வந்து என்ன ஒரு ரீசன்னால் இப்படி கீழே வரும் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்றத ஒரு விஷயம் வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப இது வந்து நம்ம வந்து இந்த ஆர்டர் பிளாக் தான் எடுப்போம். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக் எடுத்தோம்னா மார்க்கெட் கொஞ்சம் புஷ் ஆகி இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி வந்து கொடுத்துச்சு. சரிங்களா? எஸ்எம்டி பார்த்தீங்கன்னா இடிஹெச்சோட, சரிங்களா, இடிஹெச்னா எத்தீரியமோட கிராஸ் வெரிஃபை பண்ணுறப்ப இதில் ஒரு எஸ்எம்டி வந்து நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ எஸ்எம்டி கிடைக்கிறப்பவே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு இதாச்சு. இது வரைக்கும் ரிவர்ஸ் ஆச்சு. மறுபடியும் மார்க்கெட்டில் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறதுங்க லிக்விடிட்டி வந்து இல்லை. சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி எடுக்கணும். லிக்விடிட்டி வந்து ஒவ்வொரு ஹைலியும் தான் லிக்விடிட்டி இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற ஆர்டர் பிளாக் தான் இந்த ஆர்டர் பிளாக். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஆர்டர் பிளாக் கொடுத்தோம். நம்ம ஸ்டூடெண்ட்டு கொடுக்குறப்பவே வந்து இந்த போர்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம இங்கேயே ஒரு என்ட்ரியை வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு செல் என்ட்ரி நான் வந்து இங்கே எடுக்கிறேன். செல் என்ட்ரி வந்து இங்கே ஒரு செல் என்ட்ரி நான் எடுக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து எஸ்எல் வைக்கிறேன். எஸ்எல் வச்சுட்டு டார்கெட் பார்த்தோம்னா நம்ம ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் நான் வந்து டார்கெட் வச்சுக்கிறேன். ஒரு 1:3 வந்து ரேஷியோ அப்படின்னு நான் வந்து வச்சு டார்கெட் வைக்கிறேன். இப்போ என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து பிடிசி பார்த்திங்கன்னா இந்த வீக்கும் வந்து நல்ல ஒரு ட்ரேடு வந்து பிடிசியில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அங்கே மிஸ் பண்ணியிருந்தால் கூட இங்கே வந்து தாராளமாக வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது பிடிசி. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிஆர் வந்து கொடுத்துருக்கு. சிஆர் இருக்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டு சிஆர் அப்படின்றதுனால இங்கே வந்து ஒரு ஸ்டாப் லாஸு, இங்கே ஒரு டேக் ப்ராஃபிட், இப்படி கூட நம்ம வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நம்ம கொடுத்த ஒரு லெவலில் நான் வந்து இப்போ இது பண்ணிட்டுருக்கேன். நம்ம வந்து போஸ்ட் பண்ணதுக்கும் அதிகமாக தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டு தான். பட் வந்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எந்த இடத்துல ஒரு சாலிடான இது இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் ஓகே தான். இது வந்து ஆர்டர் பிளாக்கு. இங்கே நீங்கள் வந்து பிரேக் ஈவன் பண்ணால் போதும். ஃபுல் டார்கெட் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் டார்கெட் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லோ இருக்குது. ஸோ வந்து ஃபுல் டார்கெட் இது வரைக்கும் தாராளமாக நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து இது வரைக்கும் வந்துருச்சு. சார் இது வரைக்கும் வந்து வரும் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இருக்குல்லங்க. இதுதான் ஸ்விங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன். இது இந்த வீக்கோட ப்ரெடிக்ஷன். இந்த வீக்கு, சரிங்களா? இந்த வீக்கில் வந்து பிஓஎஸ்ஸு சார்ட்டு இது வந்து நான் வந்து காட்டிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா நம்ம ஏனோ தானோன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரெஃபரன்ஸ் சார்ட்டுக்கு நான் போய்க்கிறேன். ரெஃபரன்ஸில் வந்து பிட்காயின்னு இது இந்த வீக் நான் வந்து கொடுத்தது. சரிங்களா? ஒரு 2 ஆர்டர் பிளாக் நான் கொடுத்துருக்கேன். பட் வந்து செகண்ட் ஆர்டர் பிளாக்கு தான் மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து எஸ்எல்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா கூட அந்த எஸ்எல் வந்து செகண்டில் ரெக்கவர் ஆயிரும். பட் வந்து ஃபஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டில் வந்து நான் வந்து அந்த ஆர்டர் பிளாக் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரிங்களா? இந்த ஒரு ரியாக்ஷன் ஆகிட்டு தான் எஸ்எல் போயிருக்கு. சாரி, அந்த ஆர்டர் பிளாக்குக்கு வந்து போயிருக்கு. ஸோ இதை நீங்கள் எஸ்எல்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா கூட என்னங்க ஒரு 0.5ங்களா, மைனஸ் வந்து 0.5. பட் இதில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதில் ஒரு 0.5 வந்து கால்குலேஷன் போட்டுக்குங்க. இங்கேருந்து இங்கே எடுக்கிறாங்களா ஒரு ஷார்ட்டு. இது வந்து சிஆருங்கிறதுனால இங்கே எடுத்திங்கன்னா வந்து போதுமானது. எஸ்எல் வந்து இங்கே வைக்கலாம், ஆர்எல்ஸ் இங்கே கூட வைக்கலாம். அது உங்களுடைய ஓன் விருப்பம். நான் வந்து சேஃபர் ஜோனுக்காக இங்கே வச்சுக்கிறேன். ஃபுல் டார்கெட் நம்மளுக்கு எங்கே நான் கொடுத்துருக்குறேங்க, இது வரைக்கும் ஆக்சுவலாக இது வரைக்கும் போகலாம். இது வந்து லைவ் மார்க்கெட்டு. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன், இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். அதுக்கு கீழே போகுதுன்னா ரீஎன்ட்ரி கூட நம்ம வேணும்னா பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் கரெக்டாக நம்ம எந்த ஒரு பாயிண்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து நிறுத்தி
இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறனோ அதே பாயிண்டில் வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து நின்றுருக்கு. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோங்க, இதுதான் நம்ம ப்ரெசிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இறக்கி கரெக்டாக அந்த பாயிண்ட்லேயே வந்து நிறுத்தியிருக்குது. சரிங்களா? ஒருவேளை இங்கே வந்து நான் வந்து ஒரு எஸ்எல் வந்து வாங்கிட்டேன் சார் அப்படின்னா -0.5ங்களா, இங்கே என்ன வந்திருக்கு உங்களுக்கு ரேஷியோ 1:6. அப்போது வந்து 0.5ன்னா ஒரு 1 வந்து கழிச்சிருங்க. அப்போது வந்து 1:5 வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் லைனில் வரும். ஒரு எஸ்எல் நீங்கள் அதில் விட்டுட்டா கூட. சரிங்களா? நான் எடுத்திருக்கிறது வந்து இங்கே தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஒரு வேளை வந்து நான் இங்கே எடுத்திருந்தா கூட இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு சிஆர் தான். ஒரு வேளை இங்கே மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து கன்ஃபர்மேஷனோட இந்த இருக்கிற சிஆரை தாராளமாக வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 2 வீக்குக்கானது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்தோம். ஒரு வேளை இங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1:, என்ன வருதுங்க, ஒரு 1:11 வந்து வருது. ஒரு வேளை நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன், இந்த வீக் தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 1:6 வந்து நமக்கு வருது. 6.58. இந்த எஸ்எல் நான் கால்குலேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 1:5.58 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இவ்வளோ தான் வந்து விஷயம். இந்த சார்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் நான் ஒரு விஷயம் வந்து சொல்லிடணும். இது எதுவுமே வந்து நம்ம வந்து நடந்ததுக்கப்புறம் வந்து எடுத்து நம்ம வந்து போட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இது எல்லாமே வந்து நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து போஸ்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து தெரியும். நீங்கள் கிராஸ் வெரிஃபை தாராளமாக பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம முன்னாடியே போஸ்ட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து லாஸ்ட் வீக்கோட அப்டேஷன். சரிங்களா? லாஸ்ட் வீக்கே நம்ம என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்றது உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். அது தாண்டி தான் நமக்கு வந்து டெஸ்டிங்கில் இதாகும். டெஸ்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த போன வீக்லேருந்து இந்த வீக் வந்து கோல்டு வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸுங்க நம்ம சொல்ல வேண்டிய சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.